வெல்கம் ஆல். வெறும் 200 ரூபாயில் கோடீஸ்வரன் ஆவது எப்படி? ஃபுல் பிளான் டீட்டெயில்ஸை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், crorepati கிளப் அப்படின்னா என்ன, இந்த கம்பெனியோட நோக்கம் என்ன, வெறும் 200 ரூபாயில நம்மளை எப்படி கோடீஸ்வரன் ஆக்குறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள இருக்கு. கவனமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு புரியும். எங்கேயாவது விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. ஸோ கவனமா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். crorepati கிளப் சிசி நெட்வொர்க் இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணது ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும்தான், அது வெப்சைட். அந்த வெப்சைட்ல ஒருத்தருக்கு நம்ம உதவி பண்றது மூலமா நம்ம கோடீஸ்வரராக முடியும். அப்படிப்பட்ட ஐடியாவை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரா ரெடி பண்ணி, அதாவது அந்த சிஸ்டமா ரெடி பண்ணி நமக்கு இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும்தான் இவங்க பண்ண சர்வீஸ், வேற எதுவுமே கிடையாது. இது ஒரு கம்பெனி இல்லை. நம்ம ஒரு கம்பெனி கிட்ட 200 ரூபாயை கொடுத்து அவங்க வேற ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு கொடுக்கல. நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றோம். அது நம்மள மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். அதே மாதிரி நம்மளும் ஹெல்ப்பை ரிசீவ் பண்றோம். இது மல்டிபிள் ஆகி தான் நமக்கு அந்த க்ரோஸ் அச்சீவ் பண்ண போறோம். ஸோ அது பின்னாடி வர ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு தெரியும், பாருங்க. ஒய் சிசி கிளப், ஏன் நம்ம சிசி கிளப்ல வரணும், இதுல நமக்கு என்ன கிடைக்குது? ஃபர்ஸ்ட் திங், ஃப்ரீயா லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இந்தியாலே நம்பர் 1 ஆட்டோ ஃபில்லிங் மெத்தட்ல ஹெல்பிங் பிளாட்ஃபார்ம் உதவி பண்றதுக்காகவே உருவாக்கப்பட்டது. இது நோ எம்எல்எம். எம்எல்எம்னா நீங்க சேரணும், உங்களுக்கு கீழே 2 பேரை சேர்க்கணும், அவங்களுக்கு கீழே 2 பேரை சேர்க்கணும்னு போகும். ஸோ அது ஒரு கண்டிஷனாவே வச்சிருப்பாங்க. இங்க அந்த கண்டிஷன் கிடையாது. ரெண்டாவது, 2 மல்டிபிள் லெவல்ல 8 மேட்ரிக்ஸ் ஆட்டோ ஃபில்லிங் பிளாட்ஃபார்ம். இது எப்படிங்கிறது பிளான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். 100% கம்பெனிக்கு எந்த அமௌண்ட்டும் நம்ம பே பண்ண போறதில்ல, மெம்பர் டு மெம்பர் தான் நம்ம பே பண்ண போறோம். ரெண்டாவது, அதாவது பே பண்ண போறோங்கிறது ஹெல்ப் பண்றோம். டைரக்ட் ரெஃபரல்ஸ் இஸ் நாட் மேண்டேட்டரி டு ரிசீவ் ஹெல்ப். நீங்க டைரக்டா ஒருத்தரை மெம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் உங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நிபந்தனைகளும் கிடையாது. சரி, இதுல இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்னு இப்ப நம்ம பார்த்துடலாம். நீங்க இதுல ஜாயின் பண்ணணும்னா இந்தியனா இருக்கணும், 18+ ஏஜ் அது எலிஜிபிளா இருந்திருக்கணும். இப்படி இருந்தா அவங்க இந்த ஸ்க்ரோர் கிளப் ஆன்லைன் ஹெல்பிங் பிளாட்ஃபார்ம்ல ஜாயின் பண்றதுக்கு அவங்களுக்கு எலிஜிபிள் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் தேர் இஸ் நோ கேரண்டி இன்கம் இன் crorepati கிளப். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி crorepati கிளப்புக்கு நம்ம எந்த அமௌண்ட்டும் கொடுக்கல. அதே மாதிரி அவங்களும் நமக்கு பேமெண்ட் தரேன்னு சொல்லலை. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ரீட் அண்ட் agree the terms and conditions of crorepati before registering yourself with self interest. இதுதான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இதெல்லாம் நீங்க ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் இந்த கிளப்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கறத ஒன்றும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் வித் யுவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் வித்தவுட் எனி கம்பல்ஷன் ஆஃப் அதர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். அடுத்தவங்க உங்களை வற்புறுத்துறதுக்காக நீங்க இதை ஜாயின் பண்ணிட்டு என்ன இந்த டீட்டெயில் எதுவுமே தெரிஞ்சுக்காம நீங்க இருந்தீங்கன்னா இந்த லாஸ் முழுக்க முழுக்க உங்களுக்கு தான். ரெண்டாவது ஒன்லி 1 ஐடி தான் உங்களுக்கு நீங்க ஒரு மொபைலுக்கு போட்டுக்க முடியும். ஒரு மொபைல் நம்பர்ல 4-5 ஐடி போட்டுக்க முடியாது. அடுத்தது, டைரக்ட் ரெஃபரல் இஸ் நாட் மேண்டேட்டரி டு ரிசீவ் ஹெல்ப். உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்க நீங்க இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி கேஒய்சி முக்கியமா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது எப்பன்னா 5வது லெவல் நீங்க கிராஸ் பண்ணும்போது கேஒய்சியை நீங்க கம்பல்சரி முடிச்சிருக்கணும். மெம்பரா ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தரும் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல தெளிவா இருக்கணும். அதே மாதிரி மெம்பர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணும் போதே இந்த டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிட்டு தான் ஜாயின் பண்ணி கொடுக்கணும். இப்போ இதுல எத்தனை டைப் ஆஃப் இன்கம் இருக்கு, என்ன டைப் ஆஃப் பிளான் இருக்குன்றத பார்த்துடலாம். கிரவுட் ஃபண்ட் இன்கம், இது கூட்டத்தை கூட்டுறது மூலமா ஒரு இன்கம் இருக்கு. டைரக்ட் ரெஃபரல் இன்கம், உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல்ங்கிறது மேண்டேட்டரி இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும்
உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் ஆப்ஷன் இருக்கு. வேணும்னா நீங்க யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்க சொல்லிக்கலாம். அப்புறம் குளோனிங் ஐடி இன்கம் இருக்கு. அதுக்கப்புறம் குளோனிங் ஐடி இன்கம் இதெல்லாம் என்னங்கிறத உங்களுக்கு பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெரியும். இதுல 3 டைப்ஸ் ஆஃப் பிளான் இருக்கு. ஒன்னு பேசிக் பிளான், அது வந்து ஹெல்பிங் அமௌண்ட் 200. ஸ்டாண்டர்ட் பிளான், அதுல ஹெல்பிங் அமௌண்ட் 300. எலைட் பிளான், அதுல ஹெல்பிங் அமௌண்ட் 500. பேசிக் பிளான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேர்கிட்ட இருந்து 200 ரூபாய் வாங்க நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்க. டோட்டலா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் 400 ரூபாய். இந்த 400 ரூபாயை நீங்க செகண்ட் லெவலுக்காக அப்கிரேடேஷனுக்கு யூஸ் பண்றீங்க. இப்ப நான் அப்கிரேட் பண்ணதுனால செகண்ட் லெவல்ல 4 பேர் உங்களுக்கு 400 ரூபாய் பே பண்ணுவாங்க. டோட்டலா நீங்க ரிசீவ் பண்ற அமௌண்ட் 1600. அப்கிரேடுக்கு, அதாவது தேர்ட் லெவலோட அப்கிரேடுக்கு 1000 ஒருத்தருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிட்டீங்க. பேலன்ஸ் இருக்கிற 600ல 200 ஒரு குளோனிங் ஐடிக்காக கொடுக்குறீங்க. குளோனிங் ஐடினா என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப நீங்க மெயின் ஐடி போட்டிருக்கீங்க 200க்கு. இதே மாதிரி உங்க நேம்லயே 5 ஐடி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி அதுவும் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் குளோனிங் ஐடி. அப்படி 5 ஐடி வரதுல ஃபர்ஸ்ட் ஐடி நீங்க 2வது லெவல்ல அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ அதுக்கு நீங்க 200 பே பண்ணிடுறீங்க. பேலன்ஸ் இருக்கிற 400 உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம்மா ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தது 4000 நீங்க மறுபடியும் தேர்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணதுனால 8 பேர் உங்களுக்கு 1000 ரூபாய் அனுப்புவாங்க. டோட்டலா 8000 ரூபாய் நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. இதுக்கு ஃபோர்த் லெவல்ல நீங்க அப்கிரேட் பண்றதுக்காக 4000 ஒருத்தருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிடுறீங்க. அது மூலமா உங்களுக்கு 4 ஐடி குளோனிங் ஐடி கிடைக்குது. ஒரு ஐடிக்கு 200, 4 ஐடிக்கு 800 அதுக்கு போயிடுது. ஸோ இந்த இடத்துல உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்பான்சருக்கு ஒரு 1000 ருபீஸ் அங்க போயிடுது. பேலன்ஸ் இருக்கிற 2200 உங்களோட இன்கம்மா உங்ககிட்ட வந்துடுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் லெவல்ல 4000 ருபீஸ் நீங்க கொடுத்து அப்கிரேட் பண்ணதுனால 16 பேர் உங்களுக்கு 4000 பே பண்ணுவாங்க. ஸோ இதுல உங்களுக்கு ரிசீவ் ஆகிற அமௌண்ட் 64,000. இதுல நீங்க 15,000 ஃபிஃப்த் லெவல் அப்கிரேஷனுக்காக கொடுக்குறீங்க. சர்வீஸ் சார்ஜ் 4000 போயிருது. சர்வீஸ் சார்ஜ் எங்க போகுதுன்னா சிஸ்டம்காக. இந்த பிளாட்ஃபார்ம், இந்த மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுக்காக ஒரு அமௌண்ட், ஒரு நபர் கட்டுற அமௌண்ட் அங்க போயிடும். 2 நபர் கட்டுற அமௌண்ட் உங்களோட ஸ்பான்சருக்கு போயிருது 8000 ரூபாய். பேலன்ஸ் 37,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. இப்ப நீங்க 15,000 அப்கிரேட் பண்ணதுனால ஃபிஃப்த் லெவல்ல 32 பேர் உங்களுக்கு 15,000 பே பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு கிடைக்க போற அமௌண்ட் 4,80,000 ரூபாய். இதுல நீங்க 60,000 அடுத்த லெவலுக்கு நீங்க அப்கிரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து ஸ்பான்சருக்கு ஒருத்தர் பே பண்ற அமௌண்ட் போயிடும். சர்வீஸ் சார்ஜுக்கு ஒருத்தர் பே பண்ற அமௌண்ட் போயிடும். ஸ்பான்சருக்கு 2 பேர் பே பண்ற அமௌண்ட் வந்துடும். நெட்டா உங்களுக்கு கிடைக்க போற அமௌண்ட் 3,75,000. இது உங்களுக்கு கிடைக்கும். இந்த லெவல் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6th லெவல்ல 64 பேர் உங்களுக்கு 60,000 பே பண்ணுவாங்க. ஸோ இது மூலமா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் 38,84,000 ரூபாய் கிடைக்கும். அதுல அப்கிரேடுக்கு 2 லட்சம் பண்ணிடுறீங்க. பேலன்ஸ் 60,000, அதாவது ஒரு நபர் அனுப்பக்கூடிய 60,000 சிஸ்டம்க்கு கன்வெர்ட் ஆகி போயிடும். அதே மாதிரி உங்களோட ஸ்பான்சருக்கு 2 ஐடி போயிடும். பேலன்ஸ் இருக்கிற ஐடி எல்லாமே உங்களுக்கு டைரக்டா பே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ 7th லெவல்ல 128 பேரு 2 லட்சம் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு 2,56,00,000 ரூபாய் டோட்டலா கிடைக்கும். அதுல நீங்க 4 லட்சத்தை 8வது லெவலுக்கு அப்கிரேட் பண்ணணும். இப்போ சர்வீஸ் சார்ஜஸா ஒருத்தர் கட்டுற அமௌண்ட் சிஸ்டம்க்கு போயிடும். ஸ்பான்சர் ஹெல்ப் அவங்களுக்கு 3 பேர் கட்டுற அமௌண்ட் 6 லட்சம் ரூபாய் வந்துடும். இப்போ உங்க கையில கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 2,44,00,000 ரூபாய். ஸோ இந்த 2,46,00,000 உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு 256 பேர் 4 லட்சம் பே பண்ணுவாங்க.
இது மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 10,02,24,00,000 ரூபாய். 10,24,00,000 ரூபாய் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்க அப்கிரேட் பண்ண வேண்டாம். க்ளோனிங் ஐடியா அதெல்லாம் இந்த இடத்துல எல்லாமே ஜீரோவா இருக்கு. சர்வீஸ் சார்ஜ் மட்டும் ஒருத்தர் கட்டுற அமௌண்ட்டை சர்வீஸ் சார்ஜா கொடுத்துறீங்க. 3 பேர் கட்டுற அமௌண்ட் ஸ்பான்சருக்கு போயிருது. ஸோ உங்களுக்கு கையில கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 10,08,00,000 ரூபாய். ஸோ உங்களுக்கு கிடைச்ச டோட்டல் இன்கம் 12,90,74,600. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண உங்க ஸ்பான்சருக்கு கிடைச்ச டோட்டல் அமௌண்ட் 19,59,000. இப்ப சொல்லுங்க, நீங்க ரெஃபர் பண்ணலாமா வேணாமான்னு? ஒருத்தரை ஒரு 200 ரூபாய் கட்டி ஒருத்தரை ஜாயின் பண்ண வச்சது மூலமா உங்க அப்ளைனுக்கு கிடைச்ச அமௌண்ட் 19,59,000. இது வேணுமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத பார்த்துக்கோங்க.